மலைகளால் சூழப்பட்ட ஒரு மறைந்த பள்ளத்தாக்கு. அதன் நடுவில் காலத்தால் மறக்கப்பட்ட ஒரு பழமையான கோட்டை இருந்தது. ஒரு நாள் அந்த இடத்திற்கு 3 பயணிகள் வந்தார்கள். ஒரு தைரியமான வீரன், ஒரு புத்திசாலி கட்டிட வடிவமைப்பாளர் மற்றும் ஒரு மர்மமான மந்திரவாதி. அவர்கள் அந்த கோட்டையை பார்த்தபோது அது ஒரு பழைய இடமாக இல்லாமல் ஒரு புதிய உலகத்தின் தொடக்கமாக தோன்றியது. பெண் தனது பழைய வரைபடத்தை திறந்து பார்த்தாள். அதில் ஒரு பெரிய நகரம் உருவாகும் கனவு வரைந்திருந்தது. வீரன் தனது வாளை உயர்த்தி சொன்னான், இந்த இடத்தை நான் பாதுகாப்பேன். மந்திரவாதி தனது கம்பத்தை உயர்த்தி மந்திரம் சொன்னார். அந்த நிலம் புதிய உயிர் பெற ஆரம்பித்தது. சில நாட்களில் தொலைதூர கிராமங்களில் இருந்து மக்கள் வர ஆரம்பித்தார்கள். மக்கள் சேர்ந்து முதல் மர வீடுகளை கட்டினர். ஒரு சிறிய கிராமம் உருவாகத் தொடங்கியது. காற்றாலை கட்டப்பட்டது. அது கிராமத்திற்கு சக்தியும் வாழ்வும் கொடுத்தது. பசுமையான பண்ணைகள் வளர ஆரம்பித்தன. அந்த நிலம் வளமானதாக மாறியது. ஒரு பெரிய சந்தை உருவானது. மக்கள் சந்தோஷமாக பொருட்களை வாங்கி விற்றனர். ஆனால் ஒரு இரவு, காட்டிலிருந்து கொள்ளையர்கள் அந்த கிராமத்தை நோக்கி வந்தனர். வீரன் மற்றும் கிராம மக்கள் ஒன்றாக நின்றனர். அவர்கள் தங்கள் வீட்டை காப்பாற்ற போராடினர். கடுமையான போராட்டத்திற்கு பிறகு கொள்ளையர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆண்டுகள் கடந்தபின் அந்த சிறிய கிராமம் ஒரு பெரிய நகரமாக வளர்ந்தது. கோட்டையின் மேல் ஒரு புதிய கொடி உயர்த்தப்பட்டது. ஒரு புதிய ராச்சியம் பிறந்தது. மந்திரவாதி மெதுவாக சொன்னார், இது ஒரு ராச்சியம் மட்டும் அல்ல, கனவு கொண்டவர்கள் சேர்ந்து கட்டிய உலகம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை மோட்டிவேஷனல் ஸ்டோரி சேனல்.